மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் வாகிசன் விஜிதா. முதலில் தலைப்புச் செய்திகள். பெண் வேடம் அணிந்து இருவரை கத்தியால் தாக்கிய நபர் கைது. வைத்தியசாலை ஊழியர்களின் மோசமான செயலால் ஒருவர் உயிரிழப்பு. மரத்தில் இருந்து கீழே விழுந்த மாணவனின் வயிற்றுக்குள் பாய்ந்த 2.5 அடி நீளமான தடி. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570043. திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஈச்சநகர் பகுதியில் தாய் மற்றும் மகளை கத்தியால் குத்திவிட்டு பெண் வேடம் அணிந்து தப்பிக்க முயன்றவரை தம்பலகாமம் போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று புதன்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது மூதூரை பிறப்பிடமாக கொண்டு ஈச்சநகர் பகுதியில் திருமணம் முடித்து வசித்து வந்த 38 வயதுடைய குடும்பஸ்தரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். தாக்குதலில் பலத்த காயங்களுக்குள்ளாகிய 54 வயதுடைய தாய் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலையிலும் 31 வயதான மகள் கந்தளாய் தள வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலை மேற்கொண்ட நபர் தாக்குதலுக்குள்ளாகிய பெண்ணிடம் கடனுக்கு பணம் பெற்றிருந்த நிலையில் குறித்த பெண் பணத்தை திருப்பி தரும்படி கேட்டுள்ளார். இதனையடுத்து குறித்த பெண்ணின் வீட்டிற்கு சென்ற சந்தேக நபர் குறித்த பெண் மற்றும் அவரது மகள் மீது கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு முகத்தை மூடி ஹபாயா உடை அணிந்து பெண் போன்று வேடமிட்டு அங்கிருந்து தப்பிக்க முயன்றுள்ளார். எனினும் அப்பகுதி மக்கள் அவரை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை பகுதியில் பனைமரத்தில் இருந்து கீழே தவறி விழுந்த மாணவனின் வயிற்றில் குத்திய 2 அடி நீளமுள்ள தடி சத்திர சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டுள்ளது. கல்முனை நாவிதன்வெளி பிரதேசத்தைச் சேர்ந்த 18 வயதுடைய பாடசாலை மாணவனுக்கு இந்த ஆபத்தான சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த மாணவன் நுங்கு பறிப்பதற்காக பனைமரத்தில் ஏறிய போது தவறி விழுந்துள்ளான். இந்நிலையில் குறித்த இடத்தில் பயற்றை செடிக்கு நாட்டப்பட்டிருந்த கிளிசரியா மரத்தின் கம்பு குறித்த இளைஞரின் குதம் வழியாக பாய்ந்து சலப்பை, ஈரல், நுரையீரல், பிரிமென் தகடு உட்பட உடலின் முக்கிய பாகங்களாக காணப்படுகின்ற 15 பாகங்களை கிழித்து கொண்டு மார்பக பக்கமாக குறித்த தடி வெளியிட தெரிந்துள்ளது. இதனையடுத்து உயிருக்கு போராடிய மாணவன் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் மருதமுனையைச் சேர்ந்த பிரபல அறுவை சிகிச்சை வைத்திய நிபுணர் வைத்தியர் AWM சமீம் தலைமையிலான வைத்திய குழுவினர் குறித்த இளைஞரின் உயிருக்கு ஆபத்து இல்லாத வகையில் பல மணி நேர நீண்ட அறுவை சிகிச்சையின் பின்னர் 2.5 அடி நீளமுடைய தடியை வயிற்று பகுதியில் இருந்து வெற்றிகரமாக அகற்றியுள்ளனர். தற்போது குறித்த இளைஞன் ஆரோக்கியமான நிலையில் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றான். வாகரை பிரதேசத்தில் இல்மனைட் அகழ்வுக்கு எதிராக எமது உயிரையும் விடுவோம் என்று சபதம் செய்த ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தற்சமயம் சுற்றாடல் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சராக பதவியேற்ற பின்பு குறித்த விடயம் தொடர்பில் தனது நிலப்பாட்டை பகிரங்கமாக வெளியிட வேண்டும் என தமிழ் உணர்வாளர்கள் அமைப்பின் தலைவர் கணபதி பிள்ளை மோகன் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் எமது செய்தி சேவைக்கு கருத்து தெரிவித்த கணபதி பிள்ளை மோகன், வாகரையில் இல்மனைட் அகழ்வு இடம்பெறுமானால் அதை தடுத்து நிறுத்த என் உயிரையும் விடுவேன் என ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவர் தற்போது சுற்றாடல் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சராக பதவியேற்றுள்ளார். இப்போது அவரது அமைச்சின் கீழ் வரும் குறித்த இல்மனைட் அகழ்வு பிரச்சினை தொடர்பில் அவர் தற்போது என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்பதை பகிரங்கமாக தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்தார். கணபதி பிள்ளை மோகனின் கேள்வி தொடர்பில் வினவ ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவர் இவ்விடயத்திற்கு விரைவில் பதிலளிப்பார் என அவரது ஊடக பிரிவினரால் தெரிவிக்கப்பட்டது.
மூதூர் வலயக்கல்வி அலுவலக பிரிவில் உள்ள பாடசாலைகளின் ஆசிரியர்கள் இன்று வியாழக்கிழமை 2வது நாளாக சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மூதூர் வலயத்தில் உள்ள 88 பாடசாலைகளினதும் நாளாந்த செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்திருந்தன. வழமையை விட மாணவர்களுடைய வரவு குறைவாக காணப்பட்டிருந்தது. அத்தோடு பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் சமூகம் அளிக்காமையினால் மாணவர்கள் வீடுகளுக்கு திரும்பி சென்றதையும் அவதானிக்க முடிந்தது. வவுனியா வெங்கடி செட்டிக்குளம் வைத்தியசாலையின் அசமந்த போக்கினால் நேற்று புதன்கிழமை ஒருவர் உயிரிழந்துள்ளார். செட்டிக்குளம் பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான திருநாவுக்கரசு ஆனந்தராசா வயது 60 என்பவர் கடந்த 23ஆம் திகதி நெஞ்சுவலி காரணமாக செட்டிக்குளம் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக வவுனியா பொது வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வவுனியா பொது வைத்தியசாலையினர் நோயாளியை உடனடியாக வவுனியா வைத்தியசாலைக்கு சிகிச்சைகளுக்காக அனுமதிக்குமாறு செட்டிக்குளம் ஆதார வைத்தியசாலைக்கு அறிவித்திருந்ததாக இறந்தவரின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து நேற்று பிற்பகல் 3 மணியளவில் செட்டிக்குளம் ஆதார வைத்தியசாலையில் இருந்து அவசர நோயாளர் காவு வண்டி மூலம் குறித்த நோயாளியை மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுப்பி வைத்துள்ளனர். நோயாளர் காவு வண்டி புறப்பட்டு ஏறக்குறைய 15 கிலோமீட்டர் பயணத்தை மேற்கொண்டிருந்த வேளையில் மேலதிகமாக மேலும் ஒருவரை ஏற்றிச் செல்ல இருப்பதாக கூறி குறித்த நோயாளர் காவு வண்டியை மீண்டும் செட்டிக்குளம் ஆதார வைத்தியசாலைக்கு திரும்ப அழைத்துள்ளனர் வைத்தியசாலை நிர்வாகத்தினர். இந்நிலையில் மீள வைத்தியசாலைக்கு சென்ற நோயாளர் காவு வண்டியில் இருந்த நோயாளி திருநாவுக்கரசு ஆனந்தராசா என்பவர் செட்டிக்குளம் ஆதார வைத்தியசாலையிலேயே உயிரிழந்துள்ளார். நோயாளிக்கு மேலதிக சிகிச்சை வழங்க தாமதமானதாலேயே உயிரிழந்துள்ளார் என உறவினர்களும் அப்பிரதேச மக்களும் வைத்தியசாலை மீது குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இறந்தவரின் உடல் இன்று வியாழக்கிழமை வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டு மரண விசாரணை அதிகாரி கருணாநிதி ஹரிபிரசாத்தின் விசாரணைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இச்சம்பவத்தால் செட்டிக்குளம் வைத்தியசாலை பகுதி சற்று பதற்ற நிலையில் காணப்படுவதுடன் இறந்தவரின் உறவினர்கள் கிராம மக்கள் வைத்தியசாலைக்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்றினை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்து வருகின்றனர். தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். இந்திய மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து நடிகர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளால் போட்டியின்றி ஒருமனதாக எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராகுல் காந்திக்கு வாழ்த்துக்கள், நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற மனமார்ந்த வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். 18வது மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 99 தொகுதிகளில் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு மக்களவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. காங்கிரஸ் அங்கம் வகித்த இந்தியா கூட்டணி நாடு முழுவதும் 234 தொகுதிகளில் வெற்றி பெற்று வலுவான கூட்டணியாக மக்களவையில் உருவெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரின் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதலாவது அரையிறுதி போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 9 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி 11.5 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 56 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டது. 57 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி 8.5 ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு வெற்றி இலக்கை அடைந்து கொண்டது. இந்த வெற்றியின் மூலம் தென்னாப்பிரிக்க அணி இறுதிப் போட்டிக்குள் நுழையும் முதலாவது அணியாக தெரிவாகியுள்ளது. இதேவேளை உலகக்கிண்ணம் 2020 தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதவுள்ளன. இந்த போட்டி இலங்கை நேரப்படி இன்று இரவு 8 மணியளவில் ஆரம்பமாக உள்ளது. இத்துடன் இன்றைய நாளிற்கான நமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு நமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minal24.com என்ற நமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 0777379
6000 மற்றும் 07761570443.